திரு அண்ணாமலை அவர்கள் இப்படி போற போக்கில் போட்டு போயிட்டே இருக்கிறாரு. கடுமையான விமர்சனம் வைக்கிறவங்க யாரு? திராவிட கட்சிகளும் பாஜகவும் ஒரே மாதிரி இல்லை. இல்ல திராவிட கட்சி என்ன பூமி தோன்றிய காலத்துல இருந்து இருந்துச்சு. ஒரு பட்ஜெட் ஜூன் மாசமே கொடுக்கணுமா இல்ல ஒரு பட்ஜெட் போடுறோம். நீங்க சொல்றது இந்த பட்ஜெட் கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லுங்க. 4000 கோடி 5000 கோடி ஆண்டுக்கு நமக்கு கிடைக்கும். அந்த பணத்தை வாங்கி கலைஞருக்கு பேனா நினைவுச்சிருக்காங்க. எல்லாருமே அண்ணாமலைனா ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஆளு, அவர் எதுவுமே தெரியாது, அவர் கத்துக்குட்டி. எடப்பாடி பழனிசாமி அவங்களை பார்த்து பேசுறது என்ன தகுதி இருக்கு? எடப்பாடி அண்ணாமலை கூட விவாதிக்க தயாரா? பாஜக 2வது இடம், அதிமுக 3வது இடம்னு அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? 23 வருஷம் திமுக வனவாசம் அளிச்ச தலைவர்கள். விஜயதானி அவர்கள் கூட இந்த உங்க கட்சியுடைய மீட்டிங்ல ஓப்பனாவே வந்து சொன்னாங்க, வந்து 6 மாசம் ஆச்சு பல தடவை அடிக்கோடிட்டு காமிக்கிறாங்க. ஒரு மத்திய அரசு இருந்து நம்ம வந்து ஒரு பணம் எதிர்பார்க்க, மத்திய அரசுல இருந்து அதுல இருந்து பணம் கொடுக்கல அப்படின்னா மார்வாடிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டு போறீங்க. 10 லட்சம் கோடி 10 ஆண்டுகள் ஒதுக்கியிருப்போம் தமிழ்நாடு. சார் எஸ்சி எஸ்டி மக்களுக்காக நமக்கு வந்த தொகை ஏறத்தாழ 6000 கோடி ரூபாய் திருப்பி போச்சு. நீங்க திட்டங்களை செயல்படுத்தாம அதை பத்தி நீங்க பேசியிருக்கீங்க நினைக்காது. ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வியை நோக்கி இது தள்ளுகிறது. மீண்டும் அதே கடவுளே, இப்படி எத்தனை நாளைக்கு மக்களை பொய் சொல்லி ஏமாத்துவீங்க கடவுளே. குலக்கல்வி திட்டம்னு ஏதாவது உலகத்தில் நீங்க இருக்கா? வசதி படித்த மாணவர்கள் இந்தி படி, ஜெர்மன் படி, பிரெஞ்சு படி, ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் சொல்றதை மட்டும் படி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்களை சந்தித்து பல்வேறு நடப்பு அரசியல் விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை நிலைநிறுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவதூறாகவும் ஒரு விஷயங்களும் பேசிட்டு அப்படியே போகிற போக்கில் போட்டு போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு கடுமையான விமர்சனம். கடுமையான விமர்சனம் யார் வைக்கிறா? கடுமையான விமர்சனம் வைக்கிறவங்க யார்? அவங்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம், ஏன் வைக்கிறாங்க, அவங்களுடைய அரசியல் பின்புலம் என்ன, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவங்களுடைய அந்த அவதூறு பண்ணுறாருன்னு சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் உள்நோக்கம் இருக்கலாம் இல்லையா? காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம் இல்லையா? பொறாமை இருக்கலாம் இல்லையா? அதனால இதெல்லாம் அரசியலில் சகஜமப்பான்னு ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இதெல்லாம் ஒருத்தருடைய வளர்ச்சி, அவங்களுடைய பலம், அவங்களுடைய ஒரு திறமை, ஆற்றல் எல்லாமே சில பேருக்கு எரிச்சல் ஊட்டும் போது இந்த மாதிரி வார்த்தைகளை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. இதை ஒன்றும் நான் அரசியல் அவங்க நினைக்கிறத பற்றி நான் தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறத அப்படியே ஆமோதிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கிலாந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே எப்படி ஒரு 3 மாதம் ஆகும், அதுக்குள்ளே எப்படியும் கட்சியில் நம்மளை மறந்து போயிடுவாங்க. அதனால நம்ம போகும்போது தற்கொலை அப்படி இப்படின்னு பேசி விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம உருவம் முயற்சிட்டு நம்ம லைவ்லேயே இருந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அதைத்தான் திரு அண்ணாமலை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஏற்கனவே பல முறை வெளிநாடுகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட பயிற்சிக்காக, படிப்புக்காக போயிருக்காரு. இது இப்போ ஒரு மாநில தலைவராக போறாருல்ல, ஒரு கட்சியை அனுப்புதுங்கிறது வேற விஷயம் இல்லை. இல்லை, ஏற்கனவே போயிருக்காரு, இப்பவும் போறாரு. இப்போ முதலமைச்சர் ஏறத்தாழ 20 நாள் வெளியூர் போறாரு. மக்கள் மறந்துடுவாங்களா அவரை? திமுக மறந்துடுமா? அதனால தான் சொல்லிட்டு போகிறார், எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, யாரும் பிரச்சனையை பேசாதீங்க, வம்புக்கு போகாதீங்க அப்படிலாம் பேசிட்டு போகிறாரா? அவரை மறந்துடுவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்களா? திராவிட கட்சிகளும் பாஜகவும் ஒரே மாதிரி இல்லை. இல்லை, திராவிட கட்சி வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமா 70 வருஷமா மக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிற திராவிட கட்சின்னு என்னங்க? திராவிட கட்சி என்ன பூமி தோன்றிய காலத்துல இருந்தா இருந்துச்சு, இடையில உருவாக்குனது தானே. இவங்களுக்குள்ளே சில செயல் திட்டங்களை வகுத்துக்கிட்டாங்க. அப்போ இப்படிலாம் ஊருக்கு போகும்போது சொல்லாமல் போகிறது திராவிட கட்சி. பாஜகனா சொல்லிட்டு போகணும், பாஜகனா இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைல்ல. இல்லை, தன்னை நிலைநிலைப்படுத்திக்கிறது எப்படி? கட்சியிலே நமக்கு எதிர்ப்பான ஒரு அலை இருக்குது, நம்மளை மறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு உணர்நிலை இருக்குது. அதனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு அடாவடியான விஷயங்கள்லாம் கையில் எடுத்து பேசிகிட்டே இருக்கிறாரு. இவ்வளவு நாள் கூட சேர்ந்து இருந்தவர், இதே 2021 தேர்தல் பின்னாடி நின்னவர், இப்போ திடீர்னு பார்த்து எடப்பாடி பழனிசாமி தற்கொலை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதெல்லாம் பின்வாங்கவும் மாட்டேன், அதுல இருந்து கான்செப்ட்ல இருந்து பின்வாங்க. 2021 அவர் தலைவராக இல்லை, அவர் ஒரு வேட்பாளர். ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் வரும் பொழுது அவர் பின்னே நிற்பதோ, அருகில் நிற்பதோ, அவரை வாக்கு சேகரிக்கும் போது மக்களை பார்த்து கும்பிடுவதோ தவறுன்னு யாராவது சொல்ல முடியுமா?
அதனால அவருடைய தன்மானத்துக்கு இழுக்குன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற, அன்னைக்கு இருந்த பாஜக வேற. இன்னைக்கு அதிமுக தலைமையில் கூட்டணி உங்களுக்கு 20 சீட்டு தருவோம்னா அந்த கூட்டணி வேண்டாங்கிறது தான் இன்னைக்கும் நிலைமை. அதுதான் திருப்பி தலைவரும் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது ஒன்று புரிஞ்சுக்க வரீங்க, உள்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியை தற்கூரின்னு சொல்லிட்டாரு, இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? ஏன் உள்கட்சி பிரச்சனைக்காக சொன்னதை திட்டமிட்டு நீங்களே ஊடகங்களே திசை திருப்புறீங்க பிரச்சனைங்க? உதயகுமார் டெய்லி ஒன்று சொல்கிறாரு, ஜெயக்குமார் ஒன்று சொல்கிறாரு, கடம்பூர் ராஜு ஒன்று சொல்கிறாரு, செல்லூர் ராஜு ஒன்று சொல்கிறாரு, முனிசாமி ஒன்று சொல்கிறாரு, சிவி சமூகம் ஒன்று சொல்கிறாரு. எல்லாருமே அண்ணாமலைலாம் ஒன்றுமே இல்லை, சாதாரண ஆள், அவர் எதுவுமே தெரியாது, அவர் கத்துக்குட்டி, அவர் குழந்த, 7 நாள் வீட்டில் போச்சு. என்ன கற்பனையில் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து தாங்க இந்த பதில். அன்னைக்கு காலையில் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி என்ன சொல்கிறாரு? ஏதோ ஒரு வழியில் குறுக்கு வழியில் பதவி வாங்கிட்டு வந்த மாதிரியும் அவருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, மைக்கை பார்த்தா போய் பேசுவார், போகும்போது ஒன்று பேசுவார், வரும்போது இதெல்லாம் பேசுறதெல்லாம் தவறு கிடையாது. இதுக்கு பதில் சொல்றாரு அண்ணாமலை. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கரெக்ட். நீங்க கேட்ட கேள்வி தப்புன்னு நான் சொல்றேன். சரி, நீங்க அந்த உள்கட்சி பிரச்சனைக்காக பேசலாம்னு சொன்னீங்க பாருங்க, அது மிகப்பெரிய தவறு. அப்படி சொல்லாதீங்க. இல்ல நான் சொல்லல. ஏடிஎம்கே தலைவர்கள் என்ன விமர்சிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு தமிழனா பதில் சொல்றேன். இல்ல நீங்க சொன்ன பதிலுக்கு நீங்க இந்த விமர்சனமே அதிமுகவுடைய ஐடி விங்ல இருந்து வைக்கக்கூடிய விமர்சனம் தான். அதுல பலவேறு அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க தான் அதை திசை திருப்புறதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதா திமுகவுடைய ஐடி விங்கும் சரி அதிமுகவோட ஐடி விங்கும் சரி சமூக வலைதளத்துல பரவலா பேசிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற இதுக்கு ஒரு படி மேல போய் சிங்கை ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் பேசும்போது இது கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரா அண்ணாமலை அவங்க இப்படி எல்லாம் பேசுறது, ஏன் கூட விவாதிக்க தயாரா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. நீங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவங்கள பார்த்து பேசுறது என்ன தகுதி இருக்கு? எடப்பாடியார்னு அண்ணான்னு சொன்னவர் இவரு கேட்ட கேள்வியை கேட்கலாமா? எடப்பாடி அண்ணாமலை கூட விவாதிக்க தயாரா? ஆன்மீகம், அரசியல், விஞ்ஞானம், சட்டம், நீதி, பொருளாதாரம் விவாதிக்க எடப்பாடி தயாரா? ஜெயக்குமார் தயாரா? முன்னாள் அத்தனை அமைச்சர்களும் தயாரா? சும்மா சிங்கை ராமச்சந்திரன் யாருன்னு எனக்கு தெரியலங்க, அவர் பேசுறாரு, நீங்க ஏன்ட்ட கேட்குறீங்க? 2024 தேர்தலில் கடைசி நேரம் வரைக்கும் எங்களுக்கான ஆப்ஷன் திறந்தே வச்சிருந்தாருன்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்லுகின்ற போது கூட என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, அவங்கெல்லாம் எங்களுக்கு அதிமுகவுடைய நிலைமை புரிந்து கொண்டு பேசுகிறார்கள். மோடிஜி அவர்கள் இங்க வருகின்ற போது ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் மதிப்புண்டு பேசுகிறார்கள், ஆனா இவருக்கு தெரியறது இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போவும் தான் பேசுறோம். அதிமுக கூட்டணிங்கிறதுக்கு அதிமுகவுக்கு மட்டும் அவங்க புகழ்பெற்ற தலைவர்கள் இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கு புகழ்பெற்ற தலைவர்கள். அதுவும் பாரத பிரதமர் அவர்கள் அம்மா அவர்கள் பதவியேற்கிற போது அந்த பதவியேற்பு விழாவிற்கு வந்திருந்தார், முதல்வர் அவர் வந்திருந்தார். இன்னைக்கும் ஒரு பாரத பிரதமர் எங்கள் எல்லாத்தையும் பேசும்போது சரி, சில மேடைகள்லையும் சரி, புரட்சித் தலைவி அவர்களை அம்மா என்று குறிப்பிட்டு பேசுகிறார். அம்மான்னு சொன்னா அவங்க பேரு அப்படின்னு ஒரு தலைவர், பெரிய இந்த உலகத் தலைவர் ஒருத்தர், ரஷ்யாவிலையும் உக்ரைன்லையும் ஒன்றா பேசிகிட்டு இருக்க தலைவர், முந்தா நாள் உக்ரைன் போயிட்டு வந்தார், அடுத்த நாள் புதின்ட்ட பேசினார், நேற்று பைடன்ட்ட பேசுகிறார். 3 உலகத் தலைவர்கிட்ட பேசுகிறவர் அம்மான்னு சொல்கிறார். அந்த அன்பு, மரியாதை, ஒரு பண்பு அதெல்லாம் ஏடிஎம்கே தலைவர்கள் இருந்தால் தொடர்ந்து எல்லாரும் வரிசை கட்டி ஆளுக்கு ஒரு கோட்டாங்க எடுத்து அண்ணாமலையை விமர்சிப்பாங்களா? நீங்க ஒரு படி மேலே போயிட்டு ஜெயலலிதா வழியில் செயல்படுவது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. இல்லைங்க, ஜெயலலிதா அண்ணா மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, ஆன்மீகம் தலைக்கிறோன்னாங்க, ராமர் கோயில் இங்கே இந்தியாவில் கட்டாமல் அமெரிக்காவிலேயே கட்ட முடியும்னு கேட்டாங்க, கரசேவர்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த மாதிரி கரசேவகர்கள் இங்கேருந்து அனுப்பிச்சு வச்சாங்க. இல்லை, சேவரை அனுப்பலாம், அதெல்லாம் ரெக்கார்டில் கிடையாது. கரசேவர் எல்லாம் உற்சாகமாக தான் போனாங்க, யாரும் அனுப்பலை. இந்தியா பூரா யார் போனாங்கிற பட்டியலாக இருக்கு. பாஜக 2வது இடம், அதிமுக 3வது இடம்னு அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் நினைச்சு பார்த்துருப்பீங்களா? 81 சட்டமன்ற தொகுதியில் பாஜக 2வது இடம் நாடாளுமன்ற தேர்தலில். இங்க இருக்கு இந்த டி நகர் தொகுதியில் ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி 51,000 ஓட்டு டிஎம்கே, 45,000 ஓட்டு பிஜேபி, 21,000 ஓட்டு ஏடி. எவ்வளோ பெரிய வித்தியாசம்! இன்னைக்கு 80,000 ஓட்டு சோழிங்கநல்லூரில் பிஜேபி, 50,000 ஓட்டு ஏடிஎம்கே, 52,000 ஓட்டு வேளச்சேரியில் பிஜேபி,
19,000 ஓட்டு ஏடிஎம்கே. எவ்வளவு கீழே போய் நீங்க நிக்கிறீங்க. இந்த எண்ணம், இந்த வருத்தம் பாஜக இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கு, இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கு, இந்த கூட்டணியை விட்டுட்டோமே, இவங்க பண்ண அநியாயம் அப்படின்னு ஏடிஎம்கே தொண்டர்கள் நினைக்கத்தான் செய்வாங்க. இன்னைக்கு அம்மா இருந்தால் அந்த நிலைமை என்ன, புரட்சி தலைவர் இருந்தால் அந்த நிலைமை என்ன, அந்த கட்சியோட நிலைமை. 23 வருஷம் திமுக வனவாசம் அனுப்பிச்ச தலைவர்கள் மறுபடியும் அந்த காலம் வருமானம் அவங்களுக்கு ஏக்க இருக்குமா இருக்காதா? அதான் நான் சொன்னேன். ஆமா, அது ஜெயலலிதா இல்லாமல், எம்ஜிஆர் இல்லாமல் அந்த அதிமுக தொண்டர்கள் பரிதவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே. அது வந்து எப்படிங்க ஒரு குடும்ப தலைவர் நம்மளை வந்து வளர்த்து ஆளாக்கின பெரிய தலைவர் இல்லைங்கிற பரிதவிப்பு இருக்காதா? அது தேர்தல் காலத்தில் மட்டும் இல்லை, எப்பவுமே அவங்க மனசுல இருக்கும், எப்பவுமே இருக்கு. விஜயகாந்த் இல்லைங்கிற பரிதவிப்பு திமுக தொண்டர்களுக்கு இருக்காதா? தேமுதிக தொண்டர்களுக்கு. அதான் நான் சொன்னேன். 81 சட்டமன்ற தொகுதியில் பாஜக 2வது இடம், அதிமுக 3வது இடம். இதே இது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அங்கே யார் இருக்கா உங்களுக்கு? இங்கே உங்களுக்கு கட்சி இல்லை, கோயம்புத்தூரில் அந்த இடம், இது திருப்பூரில் கிடையாது, சென்னையில் கிடையாது, சென்னையில் சுத்தமாக கிடையாது, இப்படிலாம் சொன்னாங்கல்ல. உண்மைதானே? அன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது உண்மைதானே சார்? இன்னைக்கு நான் சொன்னதை கவனிச்சிங்கல்ல? இன்னைக்கு நீங்க சொன்னது சரி, அன்னைக்கு ப்ரூவன் ஃபேக்ட் வேணும் இல்லைங்க. ஒரு பார்கெனிங் அப்படி பேசுறது. இன்னைக்கு அதே நிலை அதிமுகவுக்கு எப்படி பின்னாடி போய் நிற்கிறீங்க? பாஜகவுக்கு பின்னாடி நீங்க போய் நிற்கிறீங்கல்ல. 8% ஓட்டை இழந்துட்டீங்கல்ல. போன முறை தேர்தலுக்கு இதுக்கு 8% ஓட்டை இழந்துட்டீங்கல்ல. எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. ஆனா நாங்க இன்னைக்கு வளர்வாங்க பத்தி பேசுறோம். பாஜகவோட சேர்ந்தனாலதான் எங்களுக்கு இந்த வீழ்ச்சி வந்ததுன்னே அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர். அந்த கற்பனைக்கு தான் இடமே இல்லை. அந்த கற்பனையில் இருந்தீங்கன்னா நாங்க கீழே வந்திருப்போம். நீங்க 234 தொகுதியிலையும் திமுக அடுத்து நீங்களே இருந்திருப்பீங்க. நீங்க இப்ப இல்லையே, காணாம போயிட்டீங்களே. 3வது இடம், 4வது இடம் தென் சென்னை. இப்போ இருக்க நீங்கள் தென் சென்னையில் ஜெயவர்தன் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர், அதிமுகவினுடைய வாய்ஸாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் பையன் டெபாசிட் இருந்திருக்காரு. தமிழிசைமாவோட 1,20,000 ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காரு. அப்போ இதெல்லாம் வச்சுட்டு அன்றைக்கி நாங்கள் அவங்களால தான் ஜெயித்தோம், இவங்களும் ஜெயித்தோம், என்னங்க அர்த்தம்? அதுவும் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு கூட்டணி கிடையாது. உள்ளாட்சியிலையும் தனியாக நின்னோம், பிரிஞ்சிட்டோம். நகர்ப்புற உள்ளாட்சியிலையும் தனியாக நின்னோம், இப்போவும் நின்னோம். எதிர்காலத்திலையும் நம்ம சந்திக்க தயாராக இருக்கோம். அதுதான் இப்போ கட்சியோட முக்கிய. அதிமுகவுடைய உள்ள இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர்களை பற்றியும், அதிமுக அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களை பற்றியும் இவ்வளவு கவலைப்படுறீங்க நீங்கள். அது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் போகிறாங்க, வெளியிலேருந்து உங்கள் கட்சிக்கு ஆட்களை இழுப்பதற்கு தான் இந்த இது மாதிரி அறிக்கைகள், குரல்கள் வந்துட்டே இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டே இருக்காங்களே. ஒரு அறிக்கையை பார்த்துட்டு எல்லாரும் கட்சி மாறிடுவாங்களா? என்னோட உணர்வுல நான் சொன்னேன். உங்க உணர்வு மட்டும் இல்லை, பொதுவாகவே இப்போ விஜயதாரணி அவர்கள் கூட இந்த உங்க கட்சியுடைய மீட்டிங்ல ஓப்பனாவே வந்து சொன்னாங்க, வந்து 6 மாசம் ஆச்சு 6 மாசம் ஆச்சு 6 மாசம் ஆச்சு பல தடவை அடிக்கோடிட்டு காமிக்கிறாங்க. தப்பு கிடையாது. நான் எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. தப்பு சரிங்கிறது வேற, ஆனா எதுக்கு வந்திருக்காங்கிறது கேள்வி இருக்கு இல்லைங்க. எதுக்கு வந்திருக்காங்க? இங்கே ஏதாவது அரசியலில் ஏற்கனவே 3 முறை எம்எல்ஏ இருந்தவங்க ஏதாவது வாய்ப்பு கிடைக்குன்னு வந்திருப்பாங்க. அவங்க வாய்ப்பை வந்து நம்ம மறுக்கலை. நிச்சயமாக கட்சி தலைமையும் அகில இந்திய தலைமையும் நிச்சயமாக அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களுடைய திறமையை பயன்படுத்துவாங்க. ஓப்பனா நான் வந்து 6 மாசம் ஆச்சு, நான் எதிர்பார்ப்போட தான் வந்தேன் அப்படின்னு 2.5 வருஷம் எனக்கு இன்னும் இருக்கு அப்படிங்கிறத தம்பி அண்ணாமலை உணர்ந்துக்குவாரு. எனக்கு அக்கா இங்க இருக்காங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், பதவி கொடுத்தா நான் நிறைய வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேடையில் பேசுறது ஏறத்தாழ 1 2 3 4 5 பேரில் 3 லேடிஸ் பேசியிருக்காங்க. அப்போ மக்களுக்கு முன்னுரிமை மகளிருக்கு கொடுத்துருக்கோம்ல. விஜயதாரணி பேசியிருக்காங்க, முன்னாள் மேயர் புவனேஸ்வரி, திருநெல்வேலி மேயர் பேசியிருக்கிறாங்க, தமிழிசை அம்மா பேசியிருக்கிறாங்க, அப்புறம் தலைவர் பேசியிருக்கிறாங்க. நிறைய ஆண்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. அதனால கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து பேசி முடிச்சுவாங்க. நான் எந்த எதிர்பார்ப்போடையும் வரல, பிஜேபிக்கு நான் எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொன்னார். அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்த இவர்கள் வந்து விஜயதாரணி அவர்கள் வந்து எனக்கு நான் எதிர்பார்ப்போட தான் பேசி முடிச்ச பிறகு முன்னாடி தானே பேசுறேன், எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். விஜயதாரணி முன்னாடி பேசுறேன், எதிர்பார்ப்பு. அண்ணாமலை அவர்கள் பின்னாடி சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் கடைசி தானே பேசினாங்க. ஆமா, அப்ப சொல்லும்போது நான் எந்த எதிர்பார்ப்போட வரல அப்படின்னா அதுக்கான மெசேஜான்னு கேட்கறேன். இல்ல, அவர் வந்து அந்த மெசேஜ் இல்லை, அவர் எதிர்கட்சிகளுக்கு சொல்ற மெசேஜ். நீ வந்து அப்படி இப்படியே, நான் ஒரு விவசாயினுடைய மகன், இன்னைக்கு விவசாயம் பண்ண போவேன், தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கேன், நீ என்னை வந்து சாதாரணமாக நினைக்காத, எனக்கு எதுவும் பெருசு இல்லை, எதிர்பார்ப்பு இல்லைன்னா, அவர் எதிர்பார்ப்பு இல்லைங்கிறது அவர் மனசனுடைய பெருந்தன்மையை காட்டுது. கட்சியில் வந்து மேலே அவருக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அது செய்வார், அதுதான் அவர் செய்யலாம், அதுதான் பண்ணிட்டு இருக்கார். இவ்வளோ பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துறதை நீங்கள் யாருமே ஒத்துக்க மாட்டீங்களா? பிஜேபி முதல் நாள் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து 2வது நாள் அங்கே 15,000 பேர் உட்காடுறாங்களே, இது பெரிய மாற்றம் இல்லையா? அங்கே வந்திருக்கு, உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? எந்திரிச்சு ஒரு உறுதிமொழியில் கோஷம் போட்டால் ஒட்டுமொத்த மக்கள் எந்திரிச்சு கோஷம் போடுறாங்களே, அது அப்போ வந்திருக்கவங்கெல்லாம் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியலையா?
இதெல்லாம் சாதாரண விஷயமா? மாற்று கட்சியிலேருந்து உங்களுக்கு வந்திருக்காங்களா? அப்படி எடுத்துக்கலாம் மதியம். மாற்று கட்சியில் வந்திருக்க நிர்வாகிகள் உற்சாகத்தோடு இருக்காங்க. பெருசாக வந்து யாரும் பணம் கொடுத்து ஆளை கூட்டம் வந்து உட்கார வைக்கிற கூட்டம் இல்லை. சில நேரத்தில் பார்க்குறோம், சில கட்சிகளை வரவேற்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க. முடியாதவங்க, நிற்க முடியாதவங்கெல்லாம் நின்று ஆரத்தி எடுக்கிறதுலாம் பார்க்கத்தானே செய்கிறோம். டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட திரு அண்ணாமலை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லாமல் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் போய் முன்னாடி நின்று அங்கே போய் பக்கத்தில் நின்று பேச வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு அதிமுகவுடைய குற்றச்சாட்டு. சும்மா அதெல்லாம் அப்பட்டமான குற்றச்சாட்டு. அவர் பொய்யா பேசுகிறாரு. எடப்பாடி அவர்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கார். என்னடா தப்பு பண்ணிட்டோமா, இந்த கட்சி என்ன ஆக போகுதுங்கிற ஒரு மனசில் பயத்தில் இருக்கார். அவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு போய் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்களுக்கு உங்க மேல தானே குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு அது பொய்ன்னு சொல்கிறேன். அவர் குற்றச்சாட்டு பொய். நேற்றுக்கு என்ன பேசினா இன்னைக்கு என்ன பேசினாங்கிறத கேள்வி. மாறி மாறி பேசுறாரு. அப்படியா? நான் சொன்னதெல்லாம் பொய்யா? இல்ல, நான் கேட்கிறேன். அவர் நீங்க மாறி மாறி பேசுறாரு. இப்போ வந்து அரசியலுக்காக காழ்ப்புணர்ச்சியோட பேசுறாரு, பொறாமையில பேசுறாரு. ஏடிஎம்கே இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு போனது ஒரு பாஜக வளர்ச்சி தான், அவர் வீழ்ச்சிக்கு போனதா நினைச்சு பேசுறாரு. திமுகவோட சமீப காலமா பிஜேபி வந்து ரொம்ப இணக்கமா இருக்கிறதாக பொதுவெளியில ஒரு பார்வை இருந்துட்டே இருக்கு. அதெல்லாம் கற்பனையான குற்றச்சாட்டு. இப்போ ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாலே ஒன்றா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் வருமா? அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய இந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பார்க்கணும். விமான நிலையத்திற்கு வந்து உடனடியாக அது சரண்டர் பண்ணப்படுது. வானதி சீனிவாசன் அவர்கள் போய் பார்த்துட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மாநில தலைவர்கள் வந்து உள்ள அவர் கூட பக்கத்தில் வந்து நிற்க சொல்லி வருவருக்கு இந்த சமிக்ஞைகள்லாம் பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் வருது. அதாச்சும் ஒரு பொதுவாக பார்வை இருக்கு இல்லையா? சந்தேகங்கள்லாம் இல்லை. ஒரு அரசியல் ஒரு பண்பு இருக்கு. மறைந்த தலைவருக்கு இலக்கணம் பார்க்கக்கூடாது. இது வழக்கமான நடவடிக்கை. அப்போ நீங்கள் வாங்க, நாங்கள் வரமாட்டோம்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அது இந்த சமக்ரா சிக்ஷா இதுக்கு வந்து 573 கோடி வந்து நிதி மத்திய அரசு விடுவிக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்க? மாணவர்களுடைய கல்வியில் போய் இப்படி விளையாடலாமா, பண்ணலாமா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து நேற்று கூட இன்டர்வியூ பேசியிருக்கு. இதில் சும்மா எல்லாம் பேசுவாங்க. அப்போ நீங்கள் பிஎம்சி ஸ்கீம் ஏற்றுக்கிட்டாதான் எங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பீங்க. ஏங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்கீமுக்குன்னு ஒதுக்குறாங்க. இது வந்து எல்லாம் அவங்க பாக்கெட்டில் வச்சா கொடுக்குறாங்க. ஒரு பட்ஜெட் போடுறாங்க. ஜூன் மாசமே கொடுக்கணுமா இல்லை, ஒரு பட்ஜெட் போடுறாங்க. நீங்கள் சொல்கிறது இந்த பட்ஜெட் கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லணும். ஒரு பட்ஜெட்டில் போடுறாங்க. இந்த பட்ஜெட்டில் கேரளாவுக்கு 400 கோடி, தமிழ்நாட்டுக்கு 520 கோடி, ஆந்திராவுக்கு எவ்வளோ, தெலுங்கானாவுக்கு எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க. இந்த பஸ் வாங்குறதுக்கு உனக்கு பணம் கொடுக்குறேன், இந்த பஸ்ஸை வாங்கி ஒழுங்காக ஓட்டுங்க அப்படின்னா, நான் பஸ்ஸே வாங்க மாட்டேன் ஆனால் பணம் மட்டும் கொடு. பஸ்ஸே வாங்க மாட்டேன் ஆனால் நீ பணம் மட்டும் கொடு. அந்த பணத்தை வாங்கி கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் கட்டுவேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன். எல்லா பள்ளிக்கூடமும் ஓட்டையாக ஒழுகும், அதை பார்க்க மாட்டேன். புதிய கல்விக் கொள்கையில் வந்தால் ஏறத்தாழ நம்ம ரேஷியோ படி 2 லட்சம் கோடினா முன்னாங்க 12 ஒரு 4000 கோடி 5000 கோடி ஆண்டுக்கு நமக்கு கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நேற்று பாருங்கள், புதுசாக கண்ட பில்டிங்லாம் இடிஞ்சு விழுகுது, பள்ளிக்கூட மாணவர்கள் தலையில் விழுகுது. உள்ளே உட்காந்து படிக்க இடம்லாம் மரத்தடியில் உட்காந்து ஏதோ 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காலம் மாதிரி மரத்தடியில் உட்காந்து பிள்ளைகள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அன்றைக்கி திருவண்ணாமலை நினைக்கிற ஒரு கலெக்டர் போய் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காரு. 2 வகுப்பு மாணவர்களை ஒன்றா உட்காந்து, இல்லைங்க ஒரு வகுப்பு தான் இருக்குது, ஒரு வகுப்பு ரிப்பேராக இருக்குது, பில்டிங்லாம் சரியில்லை, அதனால் இங்கே உட்காந்து சொல்லி தராங்கிறாங்க. இதான் நிலைமை. டாய்லெட் இல்லை, வசதி இல்லை, குடிநீர் இல்லை. புதிய கல்விக் கொள்கையில் வந்தால் நமக்கு வருஷத்துக்கு 4000 கோடி 5000 கோடி பள்ளிக்கூட டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் கிடைக்குன்னா அது வேண்டான்னு சொல்லுவீங்க. பிஎம் ஸ்கூல்லாம் என்ன, அதில் என்ன உங்களுக்கு தடை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. தனியாருடைய ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அருமையான பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுங்க. அதில் பட்டியல் சமுதாய மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் அதிகமான இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த கல்வி திட்டம் தேவையில்லை, ஆனால் 453 கோடி வரல அப்படிங்கிற பிரச்சனையை ஒரு அரசியல் பிரச்சாரமாக பயன்படுத்துறதுக்கு பண்ணுறீங்க. இங்கே பல்கலைக்கழகத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியல, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், சிறப்பாசிரியர்கள் போராட்டம், ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு பெற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலன்னு போராட்டம், தொடர்ந்து போராட்டம் போராட்டம் போராட்டம். இந்த 453 கோடி வராதனால அத்தனை பள்ளிக்கூடங்கள்ல நின்று போச்சுங்கிற மாதிரி கற்பனையில பேசி மக்களுக்கு பாதிப்பு. அதுக்கு தான் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னாங்க, இந்த பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்பளம் கொடுக்க வேணும், அந்த செலவுகளை கூட மாற்று ஏற்பாடாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்டு தான் இங்கிருந்து அமெரிக்கா போயிருக்காங்க. மாற்று ஏற்பாடு செய்யறதெல்லாம் உங்க டியூட்டி. நீங்க மாற்று ஏற்பாடு பணம் கொடுக்க மாட்டீங்க, உங்க மாற்று மார்வாடிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டு போறீங்க.
அதான சார் வேலை. மாநில அரசுக்கு சார் பணம் கொடுக்கணுமா? 3 லட்சம் கோடி நம்ம வந்து திட்டமிட்டு பட்ஜெட் போடுறோம், கல்விக்கு நிதி ஒதுக்குறோம், அது கொடுக்கறதுதானே உங்க வேலை. அப்புறம் என்ன மாற்று ஏற்பாடு? இவ்வளவு இணக்கமா ஏற்கனவே கொடுக்க உள்ள அதிகாரிகள் வச்சு ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அந்த குழு இந்த குழு நீ எந்த குழுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மத்திய அரசுல இருந்து நம்ம வந்து ஒரு பணம் எதிர்பார்க்கணும். மத்திய அரசுல இருந்து பணம் கொடுக்கல அப்படின்னா மாற்று ஏற்பாடு செய்யறோம்னு சொல்ற அதையே நீங்க விமர்சனம் உங்களுடைய கற்பனையான குற்றச்சாட்டு. இது இப்ப இல்ல, ஜிஎஸ்டியில் எங்களுக்கு வருவாய் இழப்பு எப்படின்னு கேட்டால் ஒரு அமைச்சர் கூட சொல்ல தெரியாது. விளக்கம் கேட்டால் பதில் சொல்ல தெரியும். ஆனால் எங்களுக்கு வருவாய் இழப்பு, தமிழ்நாடு கஷ்டப்படுது. 2017-18 நம்ம தமிழ்நாட்டோட வருவாய் 31,000 கோடி. இந்த 22-23-24 வரல, 23-24 இன்னும் ஹைப் ஆகிருக்கு. 22-23 53,000 கோடி. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, மொத்த எல்லா வருவாயும் சேர்ந்து அது இன்னும் 90,000 கோடி தாண்டிட்டோம். டாஸ்மாக்ல இருந்து அதுல இருந்து நிலப்பத்திர பதிவு இதெல்லாம் நம்ம அதிகப்படுத்தி அது 90,000 1 லட்சம் கோடிக்கு வந்துருச்சு. 1 லட்சம் கோடி வருவாய் வந்திருக்கு. ஜிஎஸ்டி வருவாய் உள்பட ஜிஎஸ்டி வருவாய் 100% கூடி இருக்கு. ஆனால் ஜிஎஸ்டி வருவாயினால இழப்பு அப்படின்னு கற்பனையில் பேசுறீங்கல்ல. இப்போ ரயில்வே திட்டத்தை எடுத்துக்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி 10 ஆண்டுகளில் 4,563 கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த 10 ஆண்டுகளில் 22,400 கோடி ஒதுக்கியிருக்கோம். இதை ஒருத்தராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரயில் நிலையத்தில் ஏதோ 1000 ரூபா ஒன்று எழுதிட்டாங்க அப்படின்னா கண்டவெல்லாம் அரசியல் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒர்க்கு முடிஞ்ச உடனே நீங்கள் காரில் தான் 3 hours 2.5 hours பெங்களூர் போகிறீங்க. இதெல்லாம் இந்த மெட்ராஸ் தமிழ்நாடு பார்த்துருக்க திட்டம். அதெல்லாம் ரயில்வேல எத்தனை நாளைக்கு இந்த திட்டம் 77 ஸ்டேஷனுங்க. 77 ஸ்டேஷன் புதுப்பிக்கப்படுது. சென்னை எக்மோர் நீங்கள் இன்னொரு 3 yearsல போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த எக்மோர் ஸ்டேஷனா இப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஒரு 2 கேள்விகள் மட்டும். நீங்க சொன்னது 2 கேள்வி. இப்போ இந்த சமக்ரா சிக்ஷா இந்த திட்டத்திற்கு எப்போ பணம் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மாநில அரசுக்கு உறுதித்தன்மை எப்போ ஏறுது அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க இந்த டிரான்ஸ்போர்ட் எங்க 3.5 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 டோல்கேட்ஸ் வந்து இன்னும் அதை விட அதிகமாகவே இருக்கு. அது டோல்கேட் அதுக்கு கால அவகாசம் முடிஞ்சும் கூட எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்து கூட இன்னும் அது ஆக்டிவாகவே இருக்குன்னு நிதின் கட்கரி அவர்களே வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது எவையெல்லாம் காலம் முடிஞ்சு விட்டதோ, அதனுடைய பீரியட் முடிஞ்சதோ அதில் இடத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கு. நிச்சயம் செய்வாங்க. காலம் முடிந்ததை நிச்சயம் பஸ்ஸில் போயிட்டே இருக்கு, நிச்சயம் எடுப்பாங்க சார். ஏன்னா அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கேட்க வேண்டியது தானே. காலம் முடிந்ததை நிச்சயமா எடுக்கணும். காலம் முடிந்த பிறகு பீரியட் முடிந்த பிறகு அவங்க வசூல் பண்ணணும். பிஜேபியாக இருந்தால் கூட நம்ம சொல்ல மாட்டோம். யார் எங்கள் தலைவர் அதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, 10 லட்சம் கோடி 10 ஆண்டுகளில் ஒதுக்கியிருக்கோம் தமிழ்நாட்டில். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதே கலைஞர் அண்ணா லைப்ரரி பில்டிங் இருக்கு பாருங்க, நூற்றாண்டு லைப்ரரி. ஆமாம், அங்கே மத்திய அமைச்சர் வந்தாங்க. சேலத்தில் ஒரு ஜவுளி பூங்கா, விருதுநகரில் ஒரு ஜவுளி பூங்கா. திடீர்னு விருதுநகரில் ஒரு ஜவுளி பூங்கா 534 கோடி மத்திய அரசு பட்ஜெட்டில் ஒதுக்குது. அதுக்கு என்னைக்காவது நீங்கள் பேசியிருக்கீங்களா, நன்றி தெரிவிச்சிருக்கீங்களா? 431 கோடியை பற்றி சொல்கிறீங்க. ஒரு திட்டத்துக்குள்ளே உள்ளே வரமாட்டோம், ஆனால் திட்டத்தை பயன்படுத்துவோம்னு சொல்கிறீங்க. மேகதாதுல அணை கட்ட முடியாது, கட்டக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சா நீங்கள் ஒரு நன்றி தெரிவித்து பேசியிருக்கீங்களா? முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுற அனுமதியே கிடையாதுன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் நன்றி தெரிவித்து பேசியிருக்கீங்களா? எதையுமே நல்லதை வெளியில் பேசுகிறதே கிடையாது. நீங்களா நிர்வாக திறமை இல்லாமல் அதை கெடுத்து வச்சிருக்கிற விஷயங்களை பேசுவீங்க. சட்ட போராட்டம் இவ்வளவு தூரம் சார், எஸ்சி எஸ்டி மக்களுக்காக நமக்கு வந்த தொகை ஏறத்தாழ 6,000 கோடி ரூபாய் திருப்பி போச்சு. நீங்கள் திட்டங்களை செயல்படுத்தாமல் அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க நினைக்காது? இல்லை உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் கேள்வி கேட்குறீங்களா? அவங்கள ஏங்க வந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிங்க ஒன்றுமே செய்யாமன்னு? அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. எல்லாமே அரசியல் அரசியல் அரசியல். இன்னும் சொல்ல போனால் புதிய கல்விக் கொள்கையில் அவங்க எதை எதுக்குறாங்கன்னு நீங்கள் ஒரு ஊடகத்தில் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நான் தான் சொல்ல வந்தேன். அப்பாவு அவர்கள் வந்து பேசுகின்ற போது மீண்டும் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வியை நோக்கி இது தள்ளுகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. நம்ம வந்து இங்க 2 மொழி தான் இருக்கும், அவர்கள் வந்து அமல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏழை எளிய மக்கள் வந்து நம்ம படிக்க முடியாத ஒரு சூழல் பெறும். மீண்டும் அதே கடவுளே, இப்படி எத்தனை நாளைக்கு மக்களை பொய் சொல்லி ஏமாத்துவீங்க? கடவுளே, அப்பாவிட்ட இருந்து மக்களை காப்பாத்து. ஆளு தான் உயரமா இருக்காரு, அவர் உயரமான சிந்தனை இல்லாமல் பேசுறாரு. புதிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்துலையாவது எந்த வரியிலையாவது இந்தி படிக்கணும்னு இருக்கா?
அவரை சொல்ல சொல்லுங்க, அப்பா அவர்கள். நீங்க போய் வேணா வாங்கி படிச்சு பாருங்க, நெட்ல இருக்கு. குலக்கல்வி திட்டம்னு ஏதாவது உலகத்தில் நீங்க இருக்கா? இந்த தொழில் செய்யணுங்கிறவர் அந்த தொழில் தான் செய்யணுங்கிறது எந்த ஊர்ல கூட இப்ப கிடையாது, கிராமங்கள்ல கூட கிடையாது. ஒவ்வொருத்தரும் எந்த ஜாதி மதத்துக்கு இல்லாம அப்பாற்பட்டு எந்த தொழில் லாபம் கிடைக்குதோ அதை செய்யற காலத்துல உட்காந்துட்டு இன்னைக்கு குலத்தொழில பற்றி பேசி மக்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சர் சொன்னதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆட்சேபனை என்ன? மூன்றாவது ஒரு மொழி படிக்கணும். மூன்றாவது ஒரு மொழி இந்தின்னு எங்கேயுமே இல்லை. கன்னடம், தமிழ், தெலுங்கு, மராட்டி, மலையாளம், எந்த மொழியாவது ஒன்று படின்னு சொல்றது நாட்டில் குத்தமா? பாதி பேர் நம்மளோட மிங்கில் ஆயிட்டு இருக்காங்க. இங்க மலையாளிகள் இருக்காங்க. சென்னையிலே ஒரு 5 லட்சம் குடும்பம் மலையாளிகள் குடும்பம் திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க சார். விருப்ப பாடத்தை படிக்க சொன்னா திணிக்கப்படும். எங்க திணிக்கிறோம்? நீங்க நடத்துற ஒன்று மட்டும் ஊடகங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. சென்னையில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 90% ஹிந்தி சொல்லி தர்றாங்க. 90% ஹிந்தி பாடம் அங்கே நடத்தப்படுகிறது. அப்ப வசதி படித்த மாணவர்கள் ஹிந்தி படி, ஜெர்மன் படி, பிரெஞ்சு படி, ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் சொல்றதை மட்டும் படி. இதான் உங்க சட்டமா? இதான் உங்க லட்சணமா? யோசிச்சு பாருங்க. அதுல நீங்க தலையிட முடியல. அடுத்து 3வது, 5வது, இந்த 8வது படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பொது தேர்வு வச்சு அவங்கள அப்படியே கசக்கி புளிகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராமா, ஏற்கனவே சினிமாவில் நடிக்கிறவங்க, ட்ராமாவில் நடிக்கிறவங்க நடிக்கிறீங்க இல்லையா? அதில் என்ன கஷ்டம் இருக்கா? சரி, ஏன் அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் நீங்கள் சுயமாக யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் மத்திய அரசு அதை கொண்டு வர விரும்புகிறாங்க? 3வது படிக்கிறதுக்கு பொது தேர்வு வச்சு எப்படி சார் எழுதுங்க? 3வது படிக்கிற பொது தேர்வு பண்ணி ஃபெயில் ஆக்கிடுவோமா? பாஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு பொது தேர்வு? போதுமா? சரியான கேள்வி. 5வதுல அதே மாதிரி, 8வதுல அதே மாதிரி. ஒரு ஏழை மாணவன், ஒரு பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர், மீனவர் சமுதாயத்தில் இருக்க மாணவன், சாதாரண கூலி தொழிலாளிகள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்திலேயோ கார்பரேஷன் பள்ளிக்கூடத்திலே சேர்றான் 1வதுல. இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகள், தொழிலதிபருடைய பிள்ளைங்க, கடை வச்சிருக்கவங்க, வணிகம் பண்றவங்க, நடுத்தர வசதிக்கு மேலே இருக்கிறவங்க, வெளிநாடுகளில் வசிக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க பிள்ளைங்கள்லாம் போய் கான்வென்ட்டில் சேர்றாங்க. கான்வென்ட்டில் சேர்றவங்களுடைய கல்வி வசதி, வாய்ப்பு, படிக்கிற வசதி, தேர்ச்சி முறை வசதி, அவங்களுக்கு கிடைக்கிற சிறப்பு கவனம், இந்த சகல வசதியோடு படிக்கிற மாணவர்களும் அப்படியே எங்கே சந்திக்கிறான்? எங்கே சார் சந்திக்கிறான்? பொது தேர்வுகளில் சந்திக்கிறாங்க. எந்த பொது தேர்வில்? நீட்டோ அல்லது மற்ற தேர்வுகள்லையோ? எல்லா தேர்வும். அவ்வளவு தூரத்துக்கு எங்கே போறீங்க? டிராப் அவுட்டு 40% ஆயிருந்தேன். டிராப் அவுட்டே 40%. அந்த 40% கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி. இப்போ நீங்க அரசு சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். அரசு கார்பரேஷன் ஸ்கூலும் டிராப் அவுட்ல 90%. 10% தான் தனியார் ஸ்கூலு. அப்ப எந்த கவனிப்பு இல்லாத படிச்சு வர்ற மாணவனும் இவனும் 10வதுலையும் +2லையும் சந்திக்கிறாங்க சார். யார் சார் அதிகம் தேர்ச்சி பண்ணுவா? சரி, இப்படி இருக்க மாணவர்கள் இந்த தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மாதிரி கொஞ்சம் திறமையை வளர்த்துக்க வேண்டாமா? அவங்கள யார் கண்காணிக்கிறா? பொது தேர்வுனா 2 மணி நேரம் பேப்பரை கொடுத்து உட்காந்து பரீட்சை எழுதுறதுல என்ன குறை? உங்களுக்கு என்ன குறை? அந்த குழந்தை 3வதுல பொது தேர்வில் பாஸ் பண்ணல, நீ ஃபெயில் அப்படின்னு அனுப்பிச்சா தப்பு கிடையாது. அவன் ஒரு ட்ரெயின் ஆயிடுறான். ஏன் ட்ரெயின் ஆகுறான்னா, இந்த ஸ்கூல்ல படிச்சவன் 100க்கு 80 பேர் ஃபெயில் ஆயிருக்கான் 3வதுல. பட் இங்க இருக்க ஒரு தனியார் ஸ்கூல்ல படிச்சவன் 100க்கு 100 பேர் பாஸ் பண்ணியிருக்கான். அப்போ 80 பேர் ஃபெயில் ஆன ஸ்கூலில் ஹெட்மாஸ்டரை கூப்பிட்டு, டீச்சர் கூப்பிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்வளோ பேர் ஃபெயில் ஆகுறான்? ஏன் 30 மார்க் வாங்குறான்? ஏன் 40 மார்க் கேட்கலாமா வேண்டாமா? மாணவர்கள் மேலேயும் கவனிப்பு கூடுது, அந்த பள்ளிக்கூடத்து மேலேயும் கவனிப்பு கூடுது. இல்லை சார், இங்கே வசதி இல்லை சார், ஃபேன் இல்லை சார், போர்டு இல்லை சார், அப்போ உடனே பண்ணு, அதுக்கு தான் 5000 கோடி 6000 கோடி வருஷத்துக்கு கொடுக்குறேங்கிறாங்க. இதை வேண்டாங்க. இந்த நிதி எப்போ வரும் சார்? இது வேண்டாங்க. அது மட்டும் நீங்க அதுதான் சார், 2 மிக்சடு தான் சார். உங்க கேள்விக்கு ஒரு குறைய மட்டும் அதை குறையா மாத்துறதுக்கு முக்கியமா திமுக அரசியல் பண்றதுக்கு இதை பயன்படுத்த. நான் கேட்ட இத்தனை அடுக்கிட்டேன் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் குறைய மட்டும் சொல்றீங்க. 22,000 கோடி 10 வருஷத்துல வந்ததை ஒரு அமைச்சர் மறுக்க முடியுமா? முதலமைச்சர் உள்பட மறுக்க முடியாது. ஆனா அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? எந்த அமௌண்ட் சார்? மொத்த அமௌண்ட் பல்லாயிரக்கணக்கான கோடி சார். இந்த இதுக்கு சமகரா செக்ஷன், இந்த இதுக்கு அவங்க கோரிக்கை வைப்பாங்க, அவங்க மத்திய அரசு முடிவு பண்ணுவாங்க. சரி, இப்போ நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, 2026 தேர்தலை நோக்கி நகர்கின்ற பாஜக அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் இருக்கு. அடுத்து இது எல்லாமே இப்போ தலைவர் பொறுப்புலேருந்து எல்லாமே மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி எதிர்நோக்கி இருக்கீங்க? கூட்டணி கட்சிகள் திமுகவோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
தலைவர் பொறுப்புலேருந்து எல்லாம் மாற்றணும்னா தலைவர் மாற்றுறதுன்னு அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. பொதுவாகவே கட்சியினுடைய திட்டப்படி 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுப்பினர் சேர்க்கையை புதுப்பிக்கணும். பழைய உறுப்பினர்கள் ஏற்கனவே புதுப்பிப்பாங்க, புதிய உறுப்பினர்கள் சேருவாங்க. அதே மாதிரி கட்சி நிர்வாகிகள் கீழே கிளை தலைவர் மட்டத்திலிருந்து அகில இந்தியா வரைக்கும் எல்லாமே மாற்றம் வரும். 1 கோடி உறுப்பினர் சேர்க்கை அதான் இப்போ உங்களுடைய இலக்கு அது. ஏற்கனவே 81 சட்டமன்றத்தில் நாங்கள் 2வது இடம் வந்திருக்கோம். அந்த இடங்களில் முதலிடம் வரணும். 150 தொகுதியை சிறப்பாக தேர்ந்தெடுத்து 2026க்கு வேலை செய்வோம். ஆனால் வேலை செய்கிற திட்டம் 234 தொகுதிக்கும் பொதுவானது. ஏற்கனவே தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, 234 தொகுதிகளுக்கும் அடுத்து சட்டமன்ற பொறுப்பாளர்களை போட்டு நாங்கள் பணி செய்ய வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடு போயிட்டு வந்த பிறகு அதுக்கான திட்டங்கள் நடக்கும். பாஜகவினுடைய வளர்ச்சியை இப்போ யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் அண்ணாமலை அவர்களுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற நிலை இன்றைக்கு தமிழக மக்கள் அபரிமிதமான நம்பிக்கை வச்சு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் தான் அன்றைக்கி கூட நடந்தது. ஆக்டிவ் தலைவராக இப்போ யார் இருக்கிறாங்க? இல்லை தலைவர் யாரும் நியமிக்கப்பட போகிறாங்களா இந்த பொசிஷனில்? தலைவர் இல்லைன்னா தானே ஆக்டிங் தலைவர். அவர் தான் இருக்கார், டெய்லி பேசுவார், காணொலியில் பேசுவாங்க. கொரோனா காலத்தில் 2 வருஷம் காணொலியில் தானே கட்சி நடந்துச்சு. நம்ம முதலமைச்சர் திமுக தலைவர் உள்பட எல்லாம் ஒரு 2.5 மாதம் நடத்த முடியாதா? நிச்சயமாக அவர் டெய்லி ஃபாலோஅப்பில் தானே இருக்கு. இன்றைக்கி இருக்கிற கம்யூனிகேஷன் எவ்வளவோ டெவலப் ஆகிருக்கு. அங்கேருந்தே அவர் எல்லாத்தையும் பேசலாம், மெசேஜ் அனுப்பலாம், எல்லா அறிக்கைகளும் கொடுக்கலாம், இங்கே நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டி அரசை கண்டிக்கலாம், எல்லாத்தையும் வாய்ப்பு இருக்குல்ல. நிறைவாக ஒரு கேள்வி என்னென்னா, உட்கட்சியிலே திரு அண்ணாமலை அவர்களை பிடிக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் மாறினா போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நீங்கள் தெளிவுபடுத்தினீங்க சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க என் கண்ணுக்கு தெரியல. அப்படி எந்த கூட்டத்திலையும் அப்படி யாரும் பேசலை. உள்ள புகைச்சல் நிறைய இருக்கு. மாநில செயற்குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் யாராவது பேசியிருந்தா ஆமாங்க அவங்க கூட சொன்னாங்கன்னு நான் சொல்லுவேன். தொடர்ந்து இவர் வந்த பிறகு இந்த 3 வருஷம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏற்கனவே நீங்க முன்னாடி இருந்திருக்கீங்க, முன்னாடி தலைவரும் பார்த்துருக்கீங்க, பொன்னாரண்ணன் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் கவனிச்சாங்க பொறுப்பா, அப்பவும் பார்த்துருக்கேன். இப்போவும் 3 வருஷம் பார்க்குறேன். இப்போ சமீபத்தில் 1 வருஷமா 4 மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. தேர்தலுக்கு பிறகு 2 கூட்டம் நடந்திருக்கு. எங்கேயுமே ஏதாவது பேசுறதுன்னு சொல்ல முடியும். யாருமே எதுவும் பேசுறது இல்லை, வெளியில தான் பேசுறீங்க. உங்க கண்ணுக்கு எதுவும் தெரியல? கண்ணுக்கு தெரியலை, காதுக்கு கேட்கவில்லை. மிக்க நன்றி சார். நேரத்தையும் கருத்தையும். வணக்கம்.